கிடுகு படம் எடுத்த உடனே அந்த டைரக்டர் அதனுடைய காட்சிகளை வெளியில விடும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு. தியேட்டர்ல படம் போடலாம்னு சொல்லி பிக்ஸ் பண்ண தியேட்டர்காரங்களை மிரட்டுறாங்க. இந்த சிந்தனை இது போகக்கூடாது தமிழ்நாட்டுக்கு, இங்க நாங்க என்ன வைக்கிறோமோ அது மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கிறது. அதை உடைக்கணும்னு சொல்லி அவர் போராடினார். சித்தாந்தத்துக்காக வந்து எடுத்தது. அப்ப முதல் முறையாக தாமரை டெலிவிஷன் அந்த படத்தை யூடியூபில் வெளியிடுவது என்று முடிவு செய்தோம். அதை வெளியிட்டோம். மிக பிரம்மாண்டமான வரவேற்பு உங்கள் மூலமாக கிடைத்தது. உங்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அந்த திரைப்படத்தை பார்த்தார்கள். அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம டிரான்ஸ் என்ற ஒரு மலையாள படம் எப்படி அங்கே மூளைச்சலவை செய்யப்பட்டு மதமாற்றம் நடப்பது என்பதை பட்டவர்த்தனமாக ஒரு பெரிய அளவில் மலையாளத்தில் அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஃபகத் ஃபாசில் அவர்கள் அதனுடைய கதாநாயகனாக நடித்திருந்தார். அந்த படத்தினுடைய தமிழ் ரைட்ஸ் வாங்கி அந்த ரைட்ஸை நம்ம நிலைமறந்தவன் என்ற பெயரிலே அந்த திரைப்படத்தை தமிழாக்கம் செய்து அதையும் நம்மளுடைய தாமரை தொலைக்காட்சியிலே நம்ம வெளியிட்டோம். மிக பிரம்மாண்டமான வரவேற்பு. அதுவும் என்னன்னா தியேட்டருக்கு போகணும்னு சொன்னா தியேட்டர்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. தியேட்டர்ல போடலான்னு சொல்லி முன்வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்களையும் அன்னைக்கு காலையில கூப்பிட்டு மிரட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நமக்கான வாய்ப்பே இங்க இல்லை. நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கான களமே இங்க இல்லை. நீ உன் கருத்தை சொல்லு, நான் என் கருத்தை சொல்கிறேன், மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. இதே பாலிவுட்ல ஒரு காலத்துல ஒரு தனிநபரோட பிடியில் இருந்தது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தாவூத் இப்ராஹிம் அப்படின்லாம். பல மாநிலங்கள் அப்படி இருந்தது. ஆனா தமிழகத்தில் இன்றும் அந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்கிறோம். லாப நோக்கத்திற்காக அல்ல, முழுவதுமாக இந்த சித்தாந்தம் போகணும், இந்த களம் மாற வேண்டும் என்பது. இப்போ வெளி மாநிலத்தில் குறிப்பா வட மாநிலங்கள்ல பெரிய மாற்றம் வந்து விட்டது. நம்ம பார்க்கிறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ், பெங்கால் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, இப்படி பல படங்கள் வந்திருக்கு. எல்லாமே நீங்க வந்து ஓடிடில பார்க்கலாம். உண்மையான நிலவரம் என்ன, எது உண்மை எது போலி, அதை தோலுரிச்சு காட்டுவதற்காக இன்றைக்கு திரைத்துறையில வெளில வராங்க. அப்படியாக பல பேர் நம்ம தமிழ்நாட்டிலும் வந்திருக்காங்க. நம்ம கனல் கண்ணன் போன்றவர்கள் எல்லாருமே அதுக்கு பக்கபலமா இருக்காங்க. உண்மையிலே பாராட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பின்னாடி என்னன்னா வருமானம் என்பது ஒண்ணு இருக்கு, அவங்களுடைய அங்கீகாரம் புகழ்னு ஒண்ணு இருக்கு. அதை பணையம் வைத்து அவருக்கு எது சாதாரண இதில் இறங்குறது இல்லை. ஆனால் அது பரவாயில்ல, என் தர்மத்திற்காக நான் எனக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வரக்கூடிய திரைத்துறை வந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு நம்ம பாராட்டணும், அத்தனை பேருக்கு பாராட்டணும். இப்படியாக தாமரை டெலிவிஷன் யூடியூப் சேனலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேராதரவுல 7,85,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க.